ஹாய் நண்பா, அப்கமிங் மொபைல்ஸ் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிறது எல்லாமே தாறுமாறாக இருக்குது. ஸோ அதில் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரியல்மி P4. ஸோ P சீரிஸ் எப்போவுமே கொடுக்குற பட்ஜெட்டுக்கு வேல்யூவாக கொடுக்குறாங்க. இந்த விவோவில் V சீரியஸ், ஓப்போவில் A சீரியஸ் மாதிரி காஜித்தனமாக கொடுத்து மக்களை ஏமாற்றி அதை வாங்க வச்சு 2 மாதத்தில் அதை அவங்க வெறுத்து மறுபடியும் ஒரு ஃபோன் வாங்குகிற நிலைமைக்கு ஆளாக்குறாங்க அவங்க. ஸோ P4 சீரியஸ் உண்மையாலுமே P சீரிஸ் எல்லாமே கொடுக்குற அமௌண்ட்டுக்கு உள்ள வேல்யூவாக கொடுக்குறாங்க. ஸோ அதை தயவு செஞ்சு கரெக்டாக பார்த்து இனிமேல் மொபைல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ January 29 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. எந்த ஃபோன்லேயுமே இல்லாத ஒரு ஹைலைட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 10,000 mAh பேட்ரி. அஃப்கோர்ஸ் ரியல்மியோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் 7 தான், UI 7.0 தான். ஸோ இதில் வந்து ஹைலைட்டே அந்த டியூல் சிப் கொடுத்துருக்காங்க. கேமிங் ப்ராசஸர் Dimensity 7400, ஹைப்பர் விஷன் AI சிப்பும் கொடுத்துருக்காங்க. மற்ற ஹைலைட் அம்சங்கள் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 3 கலர் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்படியும் ஒரு கலர் டிமாண்டாக தான் இருக்கும், 2 மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட். அஃப்கோர்ஸ் இது கர்வ்டு டிஸ்பிளே தான். அந்த 144 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எல்லா இடத்துலையும் உபயோகப்படாது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் வரும். அதை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. அந்த அஃப்கோர்ஸ் ஒரு வழக்கம் போல் 50 MP சோனி கேமரா OIS சப்போர்ட்டோட தான் இருக்குது. எங்கடா எல்லாமே ஹைலைட்டாக கொடுத்துருந்தா ட்ராபேக் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களே. பேட்ரி தான் ஹைலைட்டே ஃபோனோடது மற்ற காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது. இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிலிக்கான் கார்பன் ஆனாய்டு 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். கொடுக்குற பேட்டரியும் சார்ஜரும் ஒர்த்து தான், ஏன்னா சார்ஜர் உள்ளே வந்துடும், அதுவும் பெரிய விஷயந்தான். பூஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க நண்பா. பைபாஸ் சார்ஜிங் இருக்குது. 27 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது நண்பா. ஹைலைட்டான விஷயந்தான் உண்மையிலுமே. 4 nm ப்ராசஸஸ். அந்த ஹைப்பர் விஷன் AI சிப்புக்கான மீனிங் பார்த்துக்கோங்க நண்பா. அந்த விவிட் விஷுவல், அந்த நம்ம கலர் சேச்சுரேஷன் ஹைலைட்டாக நம்ம அந்த டால்பை விஷன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ கலர் சேச்சுரேஷன் ஹைலைட்டாக காமிக்கும். ஸ்டன்னிங் கிளாரிட்டி நல்லாவே விஷுவலாக கிடைக்குங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் BGMI பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக கிடைக்கும். 90 frames/second. கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. AI ஃபியூச்சர்ஸ் HDR சப்போர்ட்டும் இருக்குது நண்பா கேமிங்கில். வாவ். அவுட்டோர் பிரைட்னஸ் 6500. இன்றைக்கி தேவையான ஒரு பிரைட்னஸ் தான். HDR சப்போர்ட் இருக்குது, 10+ சப்போர்ட்டும் இருக்குது. கலர்ஸும் 1 மில்லியன் பில்லியன் கிட்ட. டிசைன் பேட்டர்ன் வாவ் நல்லா தான் இருக்குது நண்பா. இன்ஸ்டன்ட் கிளிப் வாவ். ஒரு ரீல்ஸ் மாதிரி நம்ம ஃபோட்டோஸை டெம்ப்ளேட்ஸ் மாதிரி செட் பண்ணி பேக் டு பேக் வீடியோவாக வர்றது. பின்னாடி லைட் மோட் மாற்றிக்கிறது. AI ஃபீச்சர்ஸ் இன்னுமே நல்ல ஃபீச்சர் தான் நண்பா. ஸ்டைல் க்ரியேட்டிங், கார்ட்டூனாக நம்ம இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கேமிங் AI மூலிமா உங்களுக்கு அந்த கேமிங்க்கு அடுத்த ஸ்டெப்பை வந்து குயிக் ரிப்ளேவாக பண்ணும். நீங்கள் தனியாக விளையாடுற அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்காது AI ஃபீச்சர்ஸ். உண்மையாலுமே இது கேமிங்க்கு அந்த AI ஃபீச்சர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் கேமராவில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சென்சார் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. 882 4K ரெக்கார்டிங் இருக்குது பேக்கில். ஃப்ரண்ட்டில் எப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. கேமரா கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. OS அப்டேட் 3 வருஷம், செக்யூரிட்டி அப்டேட் 4 வருஷம். வாவ். உண்மையாலுமே P சீரிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நண்பா. ஆனால் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. பொறுத்திருந்து லான்ச்சிங் பார்ப்போம்.